தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த தருணம் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமம் அல்ல அநேக பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிறது, அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவானவர் வாழ்ந்த காலகட்டத்தை நாம் கதையாகவும் படிக்கலாம், அல்லது வேத ஆராய்ச்சி மூலமாகவும் நாம் அநேக புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பானது இயேசுவுடனான தருணங்களை பற்றிய ஆராய்ச்சி என்பதை மைய தலைப்பாக வைத்து ஒரு 13 தருணங்களை நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். இறுதியாக இயேசு நமக்காக இனி செய்ய போகிற காரியங்களையும் பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். இந்த நாளில் அந்த தருணங்களில் ஒன்றாக முதலாவது தருணமாக ஒரு துயரகரமான ஒரு தருணத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த துயரகரமான தருணம் என்று நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இதன் முடிவு மிகவும் துயரமாக இருந்தது. இதன் முடிவில் நானும் இதே போலத்தான் இருக்கிறேனா என்ற ஒரு விழிப்புணர்வு எனக்கு ஏற்பட்டது. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, நிச்சயமாக இது உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் வேதாகமத்தை எடுத்து வாசிப்போம் என்றால், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை இவ்விதமாக கூறப்படுகிறது. என்ன சொல்கிற வசனம் என்றால், ஒரு வாலிபன் ஆண்டவரிடம் வருகிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர் அவனிடம் சில காரியங்களை விவாதிக்கிறார். நீ முதலாவது விபச்சாரம் செய்யாதே, பாவம் செய்யாதே, களவு செய்யாதே என்று கற்பனைகளை கை கொள்ளும்படி சொல்கிறார். அதற்கு அந்த வாலிபன், இல்லை, நான் இதை சிறுவயது முதற்கொண்டு கடைபிடிக்கிறேன் என்று கூறுகிறான். அதன் பிறகு அவன் மேல் அன்பு கூர்ந்து கர்த்தராகிய இயேசு அவனுக்கு ஒரு புதிய காரியத்தை சொல்லுகிறார். உன்னிடத்தில் இருக்கவை எல்லாவற்றையும் விட்டு பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுடனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போனான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வசனத்தை நாம் சற்று உற்று நோக்குவோம். மத்தேயு சொல்கிறார் இவனை ஒரு வாலிபன் என்று. லூக்கா சொல்கிறார் இவன் ஒரு தலைவன் என்று. லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அது தெரியும். ஒரு தலைவன் இவரிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறான். இவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது இவன் செய்தது ஒன்றும் தவறில்லை, இவன் கேட்ட கேள்வியும் தவறல்ல. ஆனால் இவன் வாழ்க்கையை இன்னும் உற்று நோக்கினோம் என்றால், ஏன் கர்த்தர் இவனுக்கு இவ்விதமாய் பதில் கூறினார் என்று தெளிவாக புரிகிறது. இவன் கர்த்தரிடம் வருவதற்கு எந்த விதமான தயக்கமும் படவில்லை. இவன் நல்ல ஆஸ்தி உள்ளவன், அந்தஸ்து உள்ளவன், இவன் ஒரு தலைவன். ஆனால் கடவுளிடம் வந்து இந்த கேள்வியை கேட்பதற்கு இவன் எந்த தயக்கமும் படவில்லை. அவன் நேரடியாக வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். சில நேரங்களில் வெளிப்புற தோற்றம் சற்று அழகாக இருந்தாலும் உள்ளாக அவனுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்ததினால் மாத்திரமே அவன் இந்த கேள்வியை கேட்டான் என்று யோசிக்க தோன்றுகிறது. நாமும் சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருக்கான நேரத்தை அதிகமாக செலவு செய்வோம். ஆனால் உள்ளாக கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால், கர்த்தருக்குள் நாம் சமாதானமாக இருக்கிறோமா என்று நாம் பார்த்தால் அது இல்லை. சற்று நேரம் நாம் ஆண்டவருடைய தியானத்தை தியானிக்கும் பொழுது மாத்திரமே நாம் கர்த்தருக்குள் இருக்க முடிகிறது. அதன் பிறகு வெறுமையான வாழ்க்கை, ஒரு வெற்றிடமான வாழ்க்கையை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதே சூழ்நிலையில் தான் இந்த வாலிபனும் இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் கைக்கொள்கிறான், எல்லாவற்றையும் பின்பற்றுகிறான், எல்லாவற்றையும் சரியாக செய்கிறான். ஒரு தலைவனாக, ஒரு ஆஸ்தியுள்ள மகனாக அவன் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு கேள்வி, இதற்கு மேலாக நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை அடைவதற்கு? இதற்கு மேலாக நான் என்ன செய்தால் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவன் கேட்டு இயேசுவிடம் வருகிறான். நல்லா கவனிங்கள், இதில் என்ன பிரச்சனை இருக்குது என்பதை நான் பார்த்தோம் என்றால், இவனுக்கு உள்ளாக இவன் செய்த நற்கிரியைகள், இவன் செய்கிற காரியங்கள் இவனுக்கு உள்ளாக திருப்தி கொடுக்கவில்லை என்பதே உண்மை. கர்த்தருக்குள்ளான சமாதானம், த பீஸ் வித் காட், அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான காரியம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த
சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கலாம், எல்லா காரியங்களும் உங்களை சூழ்ந்து இருக்கலாம், எல்லா நன்மையான காரியங்களும் சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் ஆவிக்குள்ள கர்த்தருக்குள்ள நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? இந்த உறவு போதுமா? நாளை எல்லாம் முடிந்து விட்டால் நாம் கர்த்தருக்குள் நாம் உயிர்த்தெழுந்து, கர்த்தர் வரும்பொழுது நாம் உயிர்த்தெழுந்து அவரோடு செல்ல முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த மகனும் அதே சந்தேகத்தோடு தான் கர்த்தரிடம் போய் கேட்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தருணத்தில் இந்த வாலிபன் எல்லா விதமும் நன்மையாக இருந்தாலும் இந்த வாலிபனிடம் கர்த்தர் சொன்ன காரியங்களை பாருங்கள், அதுக்கு வாலிபன் சொன்ன பதிலை பாருங்கள். அப்படி என்றால் கர்த்தர் சொன்ன காரியம் சரியாகத்தான் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாலிபன் வந்த நோக்கம் தவறா? இல்லை. அந்த வாலிபன் வந்து கேட்ட கேள்வி தவறா? இல்லை. அவன் கடவுளிடம் கேட்க வேண்டிய கேள்வியை தான் கேட்கிறான். அவன் இயேசுவிடம் கேட்க வேண்டிய கேள்விதான் கேட்கிறான். ஏனென்றால் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அந்த வழியிடம்தான், அந்த பாதையிடம்தான், போகிற வழிக்கான பரலோகத்திற்கு செல்வதற்கான பாதையை யாரிடம் கேட்க வேண்டுமோ அவரிடம்தான் கேட்கிறான். யாரிடம் கேட்டால் அதற்கான பதில் கிடைக்குமோ அவரிடம்தான் கேட்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதை படிக்கும் பொழுது நான் சற்று சந்தோஷமாக படித்தேன். ஒரு வாலிபன் இது விதமாக ஆண்டவரிடம், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பிறகாக படிக்கும் பொழுது அவன் கேட்ட விதமும் அழகாக இருந்தது. அவன் முழங்காற்படியிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி, அவனோட செய்கைகளை பாருங்கள், அதுலேயும் ஒரு குறைவும் இருக்காது. அவனுடைய நடத்தையிலையும் ஒரு குறை. அவன் தான் பெரிய ஆள், தாங்கிட்ட இந்த பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரல. அவன் தன்னைத்தானே தாழ்த்தி முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவிடம் கேட்கிறான். அப்போ இயேசு சொல்கிறார், நீ நன்மையான காரியங்களை செய், பரலோகத்தின் தேவன் சொல்கிற கட்டளைகளை நீ பின்பற்று என்று இயேசு அவனிடம் சொல்லுகிறார். அவன் சொல்லும் பொழுது அவனுடைய பதிலை பாருங்கள். நான் சிறு வயது முதற்கொண்டே இதெல்லாம் செய்கிறேன் என்று அவன் சொல்கிறான். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இதில் தான் அந்த தவறை நான் கண்டுபிடிக்க முடிந்தது. ஏன் அவன் துயரமுகமாக திரும்பி சென்றான் என்று. அவன் நல்ல போதகரே என்று சொன்னாலும் மத்தேயு தெளிவாக சொல்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீங்கள் நல்லா உற்று கவனித்தீர்களா? அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்குள்ள வித்தியாசம். இதில் அவன் கேட்கிற வார்த்தையை பாருங்கள், நான் எந்த நன்மையை, அதாவது நான் ஏற்கனவே என்னிடம் நன்மைகள் அதிகமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஏற்கனவே நான் நிறைய நல்ல காரியத்தை செஞ்சிட்ருக்கேன், நிறைய கற்பனையின்படி கரெக்டாக நடக்கிறேன், நான் தலைவனாக இருக்கிறேன், வாலிபனாக இருக்கிறேன். வசனம் சொல்கிற மாதிரி வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று நான் படிக்கிற மாதிரி நான் என் தேவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். இதில் எந்த காரியம் என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும்? அழகாக கேட்குறான்ல. நான் இதை பார்க்கும்போது என்ன இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுச்சு. இன்னும் ஆழமாக போனால், இவன் தன்னிடம் இருக்கிற நற்காரியங்களை வைத்து, தன்னிடம் இருக்கிற நல்ல காரியங்களை வைத்து நான் பரலோகத்தின் வல்லமையை அல்லது பரலோகத்தின் வாழ்க்கையை பெற்றுவிடலாம் என்று நினைத்தான். நாமும் சில நேரங்களில் நிறைய நற்கிரியைகளை செய்வோம், சபைக்கு நன்றாக போவோம், சபைக்கு நல்லா டைத் அண்ட் ஆஃபரிங் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக கொடுப்போம், அநேகர்களுக்கு உதவி செய்வோம், எல்லா விதமான நல்லையும் செஞ்சு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு வேளை நம்ம இருக்கிறோமா? உண்மை என்னவென்றால், ஆண்டவரின் இரட்சிப்பை எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. நீங்கள் 10 கற்பனைப்படி நடந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சபைக்கும் அல்லது உங்கள் சமுதாயத்துக்கும் நல்லவராக திகழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய இரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கவே முடியாது என்று தான் உண்மை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் விதமாக கூறுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. எனக்கு அன்பான தேவனை பார்த்தீர்களா? இது கிரியையினால் உண்டானது அல்ல. உங்களுடைய இரட்சிப்பு, தேவன் உங்கள் மேல் பாராட்டின இரக்கம், தேவன் மேல் உங்களுக்காக வைத்திருக்கிற கிருபை அல்லது பரலோக வாழ்க்கை உங்களுடைய நற்கிரியினால் அல்ல. நீங்கள் ஒருவேளை நீங்கள் சபைக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கும் சரி நல்லவராகவே இருக்கலாம், அந்த நற்கிரியினால் நீங்கள் பரலோகத்தை வாங்கிவிட முடியாது, பரலோக வாழ்க்கையை வாங்கிவிட முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற நற்கிரியினால் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம், ஆனால் அந்த பரலோகமானது அது தேவனுடைய ராஜ்யம், அது தேவன் நமக்காக ஏற்படுத்தின ராஜ்யம்.
இந்த ராஜ்யத்தை நாம் பார்க்க அவளோடு காத்திருக்கிறோமா? இந்த வாலிபனை இப்போது அவன் நினைத்த ஒரு காரியம் என்னவென்று நாம் இன்னும் ஆழமாக பார்ப்போமே. அவன் தன்னிடத்தில் இருப்பதை ஏதாவது ஒன்றை சிறப்பாக செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான். அவன் கர்த்தரிடம் ஒரு வெகுமதியாக நித்திய ஜீவனை நினைத்தான். அதனால் ஆண்டவரிடம் கேட்கிறான், நான் எந்த இதை நான் செய்தால் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று அவன் கர்த்தரிடம் கேட்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் இதற்கான பதிலை அழகாக கூறுகிறார். அவருக்கு புரிந்து விட்டது இவனிடம் என்ன குறை இருக்கிறது என்று. அதன் பிறகு இயேசு அணுகிய வார்த்தைகளை பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இயேசு அணுகிய வார்த்தை ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இயேசு அந்த வாலிபனை பார்த்து, மகனே, அவன் மேல் அன்பு கூர்ந்து, மகனே, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்றார். என்ன குறை? அழகா சொன்னார்ல, உன்னிடத்தில் இருக்கிறதை விற்று தரித்திரத்துக்கு கொடு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பண்ணே வா. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்கிட்ட இருக்கிற குறை, இவன் எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணுறான். பட் எப்படி பண்ணுறான் அப்படின்னா, இவங்கிட்ட இருக்கிறது எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையை மேலோங்கி பரலோகத்துக்கு கொண்டு போயிடுங்கிற எண்ணத்தோடு செய்கிறான். அதான் அவன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், கற்பனையெல்லாம் கடைபிடித்து ஒழுங்காக நட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கடைபிடித்து நடக்கிற அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதுதான் குறையாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய நற்கிரியைகளை நாம் பெருமையாக நினைத்தோம் என்றால் அது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது என்பதே நிச்சயம். சரி, அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுவார். அதை நாம் சற்று நேரம் தியானித்து நம்முடைய பகுதியின் நிறைவு பகுதிக்கு நாம் செல்லுவோம். உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நட. அவர் சொன்ன வார்த்தை, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நட என்றால் இது யாருடைய சிலுவையை தேவன் எடுத்துக்கொண்டு நடக்க சொல்லுகிறார்? அவனுடைய சிலுவையா அல்லது இயேசுவின் சிலுவையா? நாம் சற்று இன்னும் ஒரு வசனத்தை பார்த்தோம் என்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு வாக்கியம் இருக்கும். அதன் பிறகு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம படிப்போமா? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்பொழுது என்றால் இந்த வாலிபனிடம் இயேசு சொன்ன காரியம் என்ன? யாருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னார்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சிலுவை இஸ் a symbolic of death அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு மரணத்தின் ஒரு அறிகுறி. அப்படி என்றால் தனக்காக இருக்கிற எல்லா விதமான நற்கிரியினால் இருக்கிற உடையை கலட்டி போட்டுவிட்டு, நான் நல்லவன், நான் சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானவன், நான் நல்ல காரியங்களை செய்கிறவன் என்கிற நற்கிரியை கலற்றி போட்டுவிட்டு, உனக்கு நான், உன்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனே ஒருவர் என்று நீ நினைத்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வசனத்தில் நான் ஒரு விஷயம் கவனித்தேன். என்னென்னா, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யார் யாரை கூப்பிட்டார் அப்படின்னா, ஆண்டவர் யார் யாரை சீஷர்களாக அழைத்தார்களோ அவர்கள் எல்லோரையும் தேவன் என்னை பின்பற்றி வா என்று கூப்பிட்டார். சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கூறினார் அல்லவா, என்னை பின்பற்றி வா. மத்தேயுவை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டார் அல்லவா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லிட்டு. ஒருவேளை இந்த வாலிபன் ஆண்டவர் சொன்ன காரியங்களை அப்படியே செய்திருந்தால், நான் யோசித்து பார்த்தேன், எங்கேயுமே எழுதப்படலை, ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை இவன் செஞ்சிருந்தா, ஒருவேளை இவனுடைய பெயர் இந்த 13வது சீஷர்களின் பட்டியலில் வந்திருக்குமோ என்னோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆராய்ச்சியை நான் யோசித்து பார்த்தேன். உண்மையாகவே இவன் செய்திருந்தால் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவனோ செய்யவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இறுதி பகுதிக்குள்ளாக வந்துவிட்டோம். ஒருவரும் 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நாம் பாவிகளாக வளர்கிறோம். பாவிகளாகவே நாம் இறந்துவிடக்கூடாது. சாத்தான் பிடியிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். சாத்தான் பிடியிலிருந்து நாம் வெளிவந்து இரட்சகரை நாம் தேடி கண்டுபிடித்து இரட்சிப்பான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலிருந்து 2 எஜமானர்களுக்கு வேலை செய்ய நம்மளால் கூடாத காரியமாக இருக்கிறது. 2 எஜமானர்களுக்கு ஒரு நாளும் வேலை செய்ய முடியாது. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற எவரும் இரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். உண்மையும் உத்தமமாக நாம் தொழுது கொள்வோம். அவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். அவருக்கு ஈடாக கொடுப்பதற்கு நம்மிடம் ஒன்றும் இல்லை. நம்முடைய நற்கிரியைகள் மற்றும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடாது. மனுஷன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பலன் என்ன என்று மத்தேயு 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் நமக்கு கொடுக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த வாலிபனுடைய ஆரம்பம் அழகாக இருக்கும்.
இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் அழகாக சந்தோஷமாக இயேசுவிடம் நெருங்கினான், நல்ல நோக்கத்தோடு நெருங்கினான், சரியான நபரை நெருங்கினான். நாமும் சில நேரங்களில் நல்ல நோக்கத்தோடு சபைக்கு செல்கிறோம், சரியான நாளில் தேவனை தொழுது கொள்கிறோம். ஆனால் நம்மளுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? இயேசு அந்த வாலிபனின் அஸ்திபாரத்தை கண்டறிந்தார். அந்த அஸ்திபாரத்தை எனக்காக விட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதை கேட்ட உடனே அவன் துயரமுகமாக திரும்பி சென்றான். அதனால தான் இந்த தலைப்புக்கு, இந்த பாடத்தோட தலைப்பு துயரமான சம்பவம், துயரமான தருணம் என்று நான் கூறுகிறேன். நாமும் சில நேரங்களில் நம்மகிட்ட இருக்கிற வச்சு நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்க முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை பார்க்குறார், நம்மளை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறார். உன்னுடைய உண்மையான விசுவாசத்தின் அடித்தளம் எது மேலே இருக்குது? என் மேலே இருக்குதா, அல்லது இந்த உலக பிரகாரமான அந்தஸ்து அல்லது உன்னுடைய பிள்ளைகள் மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்து தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிறார். நாம் அவரிடம் நெருங்க விரும்பினால் இந்த வாலிபனை போல் நாம் இல்லாமல், இந்த வாலிபன் யோசித்ததை போல் நாம் யோசிக்காமல், இந்த வாலிபன் தனக்கானவைகளை வைத்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டான். உண்மை என்னவென்றால் தனக்கானவைகளை துறந்தாலே மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் சபைக்கு செல்கிறேன், ஓய்நாள் கடைபிடிக்கிறேன், தசமா வைக்கிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறேன், இரக்க மனதோடு இருக்கிறேன், தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேன், எல்லாமே இருக்குது. இது என்னிடம் தேவனை வர வைக்கும் அல்லது தேவனிடம் என்னை நெருங்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா கூடவே கூடாத காரியம். தேவன் நமக்கு கிருபையாய் அளித்த ரட்சிப்பு, தேவன் நமக்கு அன்பு நிமித்தமாக நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, இதை விலை கொடுத்து வாங்க முடியாது. இதற்கு எந்த விலையும் ஈடாகாது. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஒருபோதும் கைவிடாத நேசராக இருக்கிறார். நாம் இப்போது அவரிடம் நாம் நெருங்கி சேர வேண்டிய நேரமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த காணொளி வாயிலாக ஒரு அழைப்பை தேவன் விடுக்கிறார். இந்த வாலிபனுடைய சம்பவம் எந்த அளவுக்கு இந்த வாலிபனை அதன் பிறகு ஒருவேளை அவன் நல்லவனா மாறினானா என்று நமக்கு தெரியாது, வேதாகமத்தில் அது குறிப்பிடப்படலை. ஆனால் இவனுக்கு கண்டிப்பாக இவனுக்கு நெஞ்சிலே ஆணித்தரமாக குத்தப்பட்டிருக்கும். நான் நல்லவன் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன், என்னால் முடியும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒருவர் வந்தார், அவரிடம் நான் கேள்வி கேட்டேன். அவர் எனக்கிட்ட என்னை பார்த்து, நீ ஒன்றுமே இல்லை, ஏன்னா உன்னுடைய அடித்தளம் நான் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்பொழுது அவன் திருந்தி வாழ்ந்தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்முடைய கிரியைகள் சில நேரங்களில் ஆண்டவரை போற்றுகிற போதும் புகழும் போதும் அல்லது நம்ம ஆண்டவரை உயர்த்தும் போதும் ஆண்டவர் சில நேரங்களில் சந்தோஷப்படுவார் நினைக்கலாம். ஆனால் அவர் அதை பார்ப்பதில்லை. அவர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். அவர் வாயில் வருகிற துதியை பார்க்கணும். நான் அதிகமாக நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவேன். ஆண்டவருக்கு பெரிய பிரசங்கம் மாதிரி உள்ள ஒரு ஜபம் தேவையில்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லை, நீர் மாத்திரமே அப்படிங்கிற வார்த்தை போதும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமாக இனி வரும் நாட்கள் அநேக பிரயோஜனமான காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்று நம்புகிறேன். இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், முக்கியமாக நாம் தெரிந்து கொள்வோம், ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணுவோம். என்னென்னா, முதலாவது கர்த்தரை புகழ்ந்தாலோ கர்த்தரை போற்றி பாடினாலோ கர்த்தர் நம் பக்கம் வரப்போவதில்லை. அவர் எப்பொழுதுமே அவருடைய ஸ்டாண்டர்டில், அவருக்குன்னு ஒரு நீதி இருக்குது, அவருக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், அதை தான் அவர் பார்க்கிறார். நம்முடைய போற்றுதலோ நம்முடைய புகழ்தலோ அவரை திருப்திப்படுத்தாது. நம்முடைய துதித்தலோ அவரை திருப்திப்படுத்தாது. ரெண்டாவது விஷயம், நமக்கான காரியங்கள், நாம் நற்கிரியைகளை அநேகமாக செய்யலாம், அதிகமாக செய்யலாம். அதை எல்லாவற்றிலும் காட்டி, அது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சுய பலன் அல்லது நமக்கு இருக்கிற ஒரு அஸ்திபாரம் என்று நாம் அதை நம்முடைய சுயத்தை பிடித்து கொண்டிராமல் கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதே நிச்சயமான காரியம். நாம் இறுதியாக ஒரு விஷயத்தை இந்த வாலிபனின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவன் தன்னால் அது செய்ய முடியாது என்று நினைத்து அவன் துயரமாக திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். ஒரு தலைவன், ஒரு வாலிபன், ஆஸ்தியுடையவன், இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம், அவன் நல்லவன். இப்படிப்பட்டவனே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது துயரமாக போகிறானா? நாம் எப்படி நிலை நிற்போம்?
ஆண்டவரிடம் நாம் பலத்தை கேட்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கான அஸ்திபாரம் நீராக இருக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். ஆனாலும் சில நேரங்களில் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து அல்லது என்னுடைய பொசிஷன் எனக்கு ஒரு அஸ்திபாரமாக மாறிவிடுகிறது. அது எல்லாவற்றையும் துறந்து நான் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னே வர விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடம் கேட்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஒரு சிறிய ஜெபத்தை மேற்கொண்டு நாம் இந்த பகுதியை நாம் முடித்துக்கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான வேலையை தந்தமைக்காக நன்றி சுவாமி. அருமையான பாடங்களை கொடுத்தீர். அன்றைய இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் உள்ள ஆராய்ச்சியை நாங்கள் சற்று தியானித்தோம். நன்றாக எங்களுக்கு புரியும்படி எடுத்துக் கூறினீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தை யார் யார் நெஞ்சில் தொட்டது என்று நான் அறியேன், ஆனால் நீர் அறிவீர். ஆண்டவரே, எங்களிடம் இருக்கிறவைகளை கொண்டு நாங்கள் தேவனிடம் நெருங்க முடியாது என்று கற்றுக்கொண்ட பாடம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் மனதில் இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் நற்கிரியைகளை நாங்கள் செய்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் தேவனுக்காக விட்டுவிட முடியுமா என்று எப்பொழுதும் விட்டுவிட மனதோடு இருக்கும்படியாக நீர் எங்களை தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றும். தேவனே, நீர் கொடுத்தீர். யாக்கோபு சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக செல்கிறேன், கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும் என்று. ஆண்டவரே, அதே போன்று நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், தேவனுடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்று இந்த உலக பிரகார காரியங்களில் எங்கள் அஸ்திபாரம் இராமல் தேவனே எங்கள் அஸ்திபாரம், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யும். பலன் தாரும், கிருபை அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக என்னோடு நீங்கள் சேர்ந்து ஜெபித்தீர்கள் என்றால் இந்த பாடத்தின் முடிவில் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காரியமாக கூட நான் பேசியிருக்கலாம். நான் உங்களுக்கு தெரிஞ்ச காரியமாக கூட பேசியிருக்கலாம். தெரிஞ்ச வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வசனம் உங்களிடம் தேவன் பேசும்படியாக கொடுத்த வசனம். உங்கள் இருதயத்துக்குள்ளாக இது செல்லும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நாம் தேவனுடைய கற்பனையை கடைபிடிக்கிற நம்மிடத்திலும் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நான் இன்னொரு விஷயம் கவனிப்போமே, என்னன்னா, இவன் மேல் அவர் அன்பு கூர்ந்து கடிந்து கொள்கிறார். தேவன் நம்மோடு அன்பு கொள்கிறார், நம்மை கடிந்து கொள்கிறார். நாம் திருந்தும்படியாக தேவன் நம்மிடம் வேண்டி நிற்கிறார். நாம் புரிந்து கொள்வோம். தேவநாம மகிமைப்படுவார். ஆமென்.